Example 5.34 construct a rhombus ROSE with ROS 5 cm and RS equal to 8 cm. Also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரோம்பஸ் அப்படின்னம்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? ஒரு ஸ்கொயராக இருக்கிறது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்திருந்ததுன்னா அது பேர் தான் என்னது? ரோம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஸ்கொயருக்கு என்ன இருக்கும்? ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? இங்கே ரோம்பஸ் கொஞ்சம் டிகிரி வந்து 90 டிகிரி இல்லாமல் ஒரு 85 டிகிரி 45 டிகிரி அப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ரோம்பஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கிவன் ஏ ரோம்பஸ் ROSE ஈக்குவல் டு RO ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், RS ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கொடுத்துருக்கிற கிவனுக்கு ஆப்டாக ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். அந்த ரஃப் டயக்ராமில் இங்கே கொடுத்துருக்காங்க பேஸ் என்னது? RO எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது அடுத்தது என்னது? RS ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டயகனல் RS ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம், RO ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம்னா ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படின்ற அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுக்குன்னா கொஞ்சம் இந்த டில்ட் ஆகி ஆங்கிள் 90 டிகிரி இல்லாமல் கொஞ்சம் 85 டிகிரி 45 டிகிரி அப்படின்ட்டு அது கொடுக்கறதுக்கு வேண்டி தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 8 சென்டிமீட்டர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? இப்போது ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு, அது மார்க் பண்ணியாச்சு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஃபேர் டயக்ராம் ரோம்பஸ் எப்படி வரைகிறதுன்னு மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அவங்க பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? RO எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அதனால் அது சென்டராக எடுத்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யலாம்? அந்த நம்ம பேஜில் சென்டராக, ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளவு? 5 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு லைனை அழகாக ட்ரா பண்ணிடுறோம். எப்பயுமே பென்சில் கொஞ்சம் நல்லா அழகாக ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போது இது வந்து நம்ம என்ன செய்கிறோம்? R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? O அப்படின்னு சொல்கிறோம். இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆல் த சைட்ஸ் டு பி எவ்வளவு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இதை வச்சுட்டு ஆர்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ், ஓகேங்களா? 8 சென்டிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 8 சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும். அப்போ இங்கே இருந்துட்டு நம்ம 8 சென்டிமீட்டருக்கு இப்படி எடுத்துக்கிறோம். இந்த 8 சென்டிமீட்டருக்கு எங்கேருந்து? கரெக்டாக ஆர்லேருந்து ஒரு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இது RS ஈக்குவல் டு எவ்வளவு? 5ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இதே மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? ஆல் த சைட்ஸ் வரும். அப்போ இந்த சைடும் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 5 தான் வரும். இங்கேயும் 5 தான் வரும். இங்கேயும் 5 தான் வரும். புரியுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இந்த 8 சென்டிமீட்டர் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இப்போ நம்ம திடீர்னு சில பேர் என்ன கொடுத்துருப்பாங்க? அங்கே RS வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம். RO வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீதியை மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ரோம்பஸ்ன் போது ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்றதுனால இங்கேருந்து நம்ம ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது அடுத்தது என்ன செய்கிறோம்? இந்த எந்த 2 ஜங்ஷன் இங்கே மீட் ஆகுதோ, இந்த 2 ஆர்க்கும் மீட் ஆகுதோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 ஜங்ஷன் மீட் பண்ண இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? எஸ்ஸிலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரி ஆர்லேருந்து திரும்பி அகெயின் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? E அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஆரையும் எஸ்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இப்படி வச்சு இப்படி லைன் வச்சு ஆரையும் எஸ்ஸையும் லைன் ட்ரா பண்ணிடுறோம். அடுத்தது அதேமாரி என்ன செய்கிறோம்? இந்த எஸ்ஸையும் ஈயும் நம்ம லைன் ரெண்டுத்தையும் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்ட் ஒன்று வரைஞ்சிடறோம். அதேமாரி ஈலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆருக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம
லைன் ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துல நம்ம ஒரு டயகனல் எடுத்தோம் இல்லைங்களா, டயகனல் தான் நம்மளுக்கு மெயின். இப்போ நம்ம அடுத்தது இப்போ இந்த டயகனல் வந்து தான் எவ்வளோ அது ஆங்கிளில் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது. இப்போது ஆர்எஸ் நம்ம பார்த்த வரைக்கும் எவ்வளோ இருந்தது, 8 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த 8 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ அது மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு புரிதல் வரணும். ரோம்பஸ்ன்னு சொன்னால் என்னவாக இருக்கும், ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் இது எவ்வளோ வரும், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் வரும் இல்லைங்களா. அப்போ இதுவும் எவ்வளோ வரும், 5 சென்டிமீட்டர் தான் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம 5 சென்டிமீட்டர் தான் வரும் அப்படின்றத நம்ம புரிதலை கொண்டு வந்துடுறோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்ம ரிக்வயர்ட் ரோம்பஸை வரைஞ்சாச்சு, புரிஞ்சது இல்லைங்களா. இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனையும் அழகாக போட்டுக்கணும். அதாவது ஸ்டெப்ஸு, ட்ரா த லைன் ஆஃப் செக்மெண்ட் RO ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் RS ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்புறம் இதே தான் இல்லைங்களா, ஓலேருந்து ஓவில் சென்டரை வச்சுக்கிட்டு எஸ்ஸுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் அடிக்கிறோம். அதேமாரி ஆர்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அடிக்கிறோம். இது 2 ஆர்க்கும் அதேமாரி இங்கே 2 ஆர்க் மீட் பண்ணவுடனே இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்தது ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இங்கே இருக்கிறோம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வரும். இது 2 ஒரு ஆர்க்கு போகிறோம், அது ஈன்னு குறிச்சிக்கிறோம். அப்படி ROSE டு பி த ரிக்வயர்ட் ரோம்பஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்படி ஒரு நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கேல்குலேஷன் ஏரியாவுக்கு போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கேல்குலேஷன் வரையும் போது கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு மீன்வைல் நம்ம டயகனல் இது வந்து என்னது 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது D1னா டயகனல் 1 இஸ் ஈக்குவல் டு, அடுத்து டயகனல் 2. டயகனல் 2ன்றது என்னது, ஓலேருந்து ஈக்கு வரையக்கூடியது தான் டயகனல் 2 இல்லைங்களா. அப்போ அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம், வரைஞ்சிட்டு அது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். புரியுதுங்களா. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம அங்கே எடுத்து எழுதிடுறோம். இப்போது இங்கே மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6.2 இல்லைங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் 6.2 வருது. அப்போது D2 இது என்னது D2. அப்போ டயகனல் 2 ஈக்குவல் டு 6.2. சிலருக்கு 6 வரும், சிலருக்கு 6.2 வரும். அது வேரியேஷன்ஸ் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா. 1 or 2 சென்டிமீட்டர்ஸு இன்ச்சஸ் ஒரு சின்னதாக வரும், அதனால் ஒன்று அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ 6.2 வந்தாச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ROSE அது என்னது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, half into D1 into D2. D1னா டயகனல் 1, டயகனல் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹாஃபை போட்டுடுறோம், புரியுது இல்லைங்களா. அப்போது 8ன்றது D1 எங்கே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, கிவன் கொடுத்துருக்காங்களா, அந்த 8 சென்டிமீட்டர் அதை போட்டுக்கிறோம். இன்ட்டு D2 நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் அந்த அடுத்த டயகனல் ஆப்போசிட் ஓலேருந்து ஈக்கு நம்ம வரைஞ்சோம் பாருங்களா, அதை வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோம். 6.2 வருது இல்லைங்களா. அப்போது 4 into 6.2 நம்ம போட்டோம்னா 24.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி நம்ம என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒன்ஸ் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செம்ம போடுங்க, அழகாக உங்களுக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். நம்ம ரஃப் டயக்ராம் வரையணும், பேர் டயக்ராம் வரையணும், கால்குலேஷன் போடணும், அது கூட கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஸ்டெப்ஸையும் நம்ம போட்டுட்டோம்னா ஃபுல் 8 மார்க்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்.